இலங்கையில இன்றைய நாள்ல இடம்பெற்றிருக்கின்ற மிக முக்கியமான தகவல்கள், செய்திகள். நேற்று நாம் ஒரு வீடியோ பதிவேற்றிருந்தோம். 15% சேவை ஏற்றுமதி வரி இலங்கையில அறவிடப்பட போகுது வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. இது என்னுடைய மேலதிகமான தகவல்கள், அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற பதில், அதோட இந்த தொழில் செய்யறவங்க என்ன விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க, அதற்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்திருக்கு, அரசியல் பக்கமாக அதற்கான எதிர்ப்புகள் எப்படி சொல்லப்படுது, இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இன்றைய நாளிலையும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. கடந்த காலங்களில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களோடு சேர்ந்த பல முக்கியமான தகவல்களும் இன்றைய நாளிலையும் பகிரப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு வீடியோவா இன்றைய நாளில் இருக்க போது. குறிப்பா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சிஐடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பெரிய அளவா பேசப்படுகின்ற விஷயங்கள். இதுல இருக்க முக்கியமான விரிவான தகவல்களை நாங்க பார்க்கலாம். முதல்ல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாளில் 5 மணித்தியால சிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். 5 மணித்தியாலங்கள் முழுமையா அவருக்கான விசாரணை இடம்பெற்றிருந்த நிலையில 5 மணித்தியாலங்களின் பின்பு அவர் சிஐடி விசாரணை பகுதியிலிருந்து வெளியேறியிருந்தார். ஊடகங்களுக்கு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். போகும்போது இந்த நாள் அவருக்கான ஒரு கைது நடவடிக்கையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் எதிர்ப்பு கூறப்பட்டது. ஆனாலும் விசாரணைகள் நீண்ட நேரம் நடைபெற்றது. நீண்ட நேரம் நடைபெறும் போதும் அவருடைய கைது உறுதியாக இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி தான் பரவலா செய்தித்தளங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் அவர் விசாரணைகள் முடிந்து வெளியேறியிருந்தாரு. இந்த விசாரணை எதுக்காக இடம்பெற்றதுன்னு சொன்னா 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு 10 ஏர்பஸ்களை வாங்குறதுல ஏற்பட்ட நிதி மோசடி அல்லது ஊழல் தொடர்பாக தான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஊழல்ல கிட்டத்தட்ட 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஊழல் செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இதுல முன்வைக்கப்பட்டுதான் இந்த விசாரணை நடந்திருக்கிறதுனால இது கடந்த கால அரசாங்கங்களும் பேசப்பட்ட விஷயம் தான். அந்த விசாரணைகள் கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போயிருந்தது. இந்த அரசாங்கத்தினுடைய துரித கதி விசாரணைகளின் மூலமா இது இப்பொழுது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய சிஇஓ அவரும் அவருடைய மனைவியும் இது தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அக்கௌண்ட் மூலமா, அதாவது அவங்களுடைய வங்கி கணக்கு மூலமா. அந்த அடிப்படையில் அவங்க கைது செய்யப்பட்டு 2020ஆம் ஆண்டு அவங்க பிணையில விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த வழக்கு அல்லது இந்த விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வர நிலையில் தான் இன்றைய நாளில் அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விஷயமும் இன்றைய நாளில் கொஞ்சம் பரவலா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். வரும் நாட்களில் இன்னும் இது தொடர்பான விசாரணைகள் மேலதிகமாக துரிதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்று இன்னும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மினுவாங்குடையில் இடம்பெற்றிருக்கிறது. மினுவாங்குடையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைஞ்சிருக்காரு. இந்த விஷயமும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் கடந்த நாட்களில் நடந்த நீதிமன்ற கொலை வழக்கு சம்பந்தமாக கைதானவர்களுடைய விசாரணைகள் இன்றைய நாளில் நேற்று அவருடைய அம்மாவும் தம்பியும் கைது செய்யப்பட்டிருந்தார் நாம் சொல்லியிருந்தோம். அதனுடைய மேலதிகமான தகவல்கள் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிற விசாரணைகளின் மூலமா அதுல அவருடைய தம்பிக்கு அந்த பெண்மணி, அதாவது செவ்வந்தி கொலை சம்பவம் நடந்ததுக்கு பிறகு மெசஞ்சர்ல வெடே இவராய் அப்படின்ற மாதிரி வேலை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை அனுப்பியிருந்தாங்களாம். அந்த தகவல்கள் இப்பொழுது விசாரணை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அதே நாளில் அவங்களுடைய அம்மாவுடைய வங்கி கணக்கில் 20,000 ரூபாய் வைப்பிடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு. இந்த செய்திகள் தான் இன்றைய நாளில் அது தொடர்பான மேலதிகமான செய்திகளாக இருக்கு. ரைட், இப்ப நேற்று நாம ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தோம். அதாவது சேவை ஏற்றுமதி வரி புதிதாக இலங்கையில அறிமுகப்படுத்தப்படுது. இது விரிவா நேற்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் இன்றைய நாளில் ஒரு சில முக்கியமான தகவல்களை இதோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல பல எதிர்ப்புகள் வந்திருக்கு. இந்த தொழில் செய்யறவங்க ஏராளமானவங்க இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. சமூக ஊடகங்கள்ல பல எதிர்ப்பான கருத்துக்கள் இதுக்கு வெளியாகி கொண்டிருக்கு. அதாவது இப்ப யூடியூபர்ஸ் இதுல அதிகமா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இப்ப நாம செய்யற இந்த தொழில் கூட, இந்த வேலை கூட இந்த சேவை ஏற்றுமதிக்குலாம் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்தவரை இப்பொழுது இலங்கையினுடைய வளர்ச்சி அல்லது இலங்கையினுடைய அரசாங்கத்துடைய கொள்கை, வரி கொள்கை, இது எல்லாமே எல்லாருக்குமே பொதுவானதுதான். இதுல சோசியல் மீடியாவில் இருக்கவங்க, யூடியூபர்ஸ், வேலை செய்யறவங்க, வருமான வரி அப்படின்றதான் இதுல இருக்க ஒரு விஷயம். இவங்களுக்கு அவ்வளவு கண்டு பிரிச்சு பார்க்க முடியாது. இலங்கையில அல்லது ஒரு நாட்டுல பொதுவான ஒரு சட்டம் வரும்போது இது எல்லாருக்குமே பொதுவானதுதான். அவங்கன்னு சொல்லி விதிவிலக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதா என்னுடைய கருத்து. இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வரி செலுத்ததான் வேணும். இந்த நாட்டுல இருந்தா நாம வேலை செய்யறோம், இந்த நாட்டுல தான் எல்லாமே செய்யறோம். என்னதான் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு தான் பணம் வருது. அதுல வர வருமானத்துல தான் வரி செலுத்த போறோம். இதுல ஒரு தனி ஒரு தனிப்பட்ட சார்பான ஒரு துறைக்கு வரி இருந்தா பரவாயில்ல. ஆனா இது எல்லா துறைகளுக்கும் வரி இருக்கு. அரசாங்க ஊழியருக்கும் வரி இருக்கு, தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யறவங்களுக்கும் வரி இருக்கு, அதிக வருமானம் வரவங்களுக்கும் வரி இருக்கு, எல்லாருக்குமே வரி இருக்கு. அந்த ஒரு வரி தான் இந்த முறை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. சேவை ஏற்றுமதி வரி அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே கொண்டு வராங்க. 15% வரி. நேற்று நான் ஒரு விஷயத்தை இதுல நான் சொல்லியிருந்தேன்னா, இதுல
அறிமுகப்படுத்தப்பட்ட பட்ஜெட்ல, அதாவது வரவு செலவு திட்டத்துல சொல்லப்பட்டிருந்தது, நிறுவனத்திற்கு வந்து வார வருமானத்துல அதாவது வார இன்கம் இருக்கு. அதுல இருந்து செலவுகள்லாம் கழிச்சிட்டு வார ப்ராஃபிட்ல, அதாவது அவங்களுடைய லாபத்துல தான் வரி செலுத்தணும் 15%. தனிநபர் ஃப்ரீலான்ஸா வேலை செய்றவங்களுக்கு வந்து வார வருமானத்துக்கே வரி செலுத்தணும் அப்படின்னு தான் பட்ஜெட்ல இருக்கு. ஆனா இந்த டாக்ஸ் ஆக்ட்ல வந்து இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இல்ல. அதுல சரியா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இணையதளத்துல நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இது வந்து இதுதான் சரியான முறையா இருக்கும். இதுல எந்த மாற்றமும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அதை தேடி பார்க்கும்போது இருக்கு. இதுல வந்து அதேதான், நிறுவனத்துக்கும் அதேதான், தனிநபர்களுக்கும் அதேதான். அதாவது நமக்கு வார வருமானத்துல ஒரு $1000 வருது நமக்கு வருமானமான்னு சொன்னா, அதுல ஒரு $200 $300 நமக்கு செலவுக்கு போகுதுன்னு சொன்னா, அதுல வார $700 தான் நாம வரி செலுத்தணும். அதுவும் 18 லட்சத்துக்குள்ள நான் வருஷ வருமானம் இருந்துச்சுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட $5000 நம்மளுடைய வருஷ வருமானம் இருந்துச்சுன்னு, 5000 6000 நினைக்கிறேன், இருந்துச்சுன்னு சொன்னா வரி விலக்கு இருக்கு. பொதுவான வரி விலக்கு, அது எல்லாருக்குமே பொதுவானதுதான். அதுக்கு பிறகு வாரது தான் நான் வந்து 15% வரி. எவ்வளவு போனாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு தான் போகுது. எவ்வளவு போனாலும் அதே வரி தான் இருக்க போகுது. இதுல பல சிக்கல்கள் இப்ப எழுந்திருக்கு. இதுல வந்து பாதிக்கப்பட போறாங்க நேரடியா யூடியூப் செய்யறவங்க. இப்ப அதிகமானவங்க நிறைய பேர் விமர்சனம் செஞ்சிருப்பீங்க, இந்த யூடியூபர்ஸுக்கு முதல்ல வரி அடிங்கப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னா கமெண்ட் பண்ணிருக்கீங்க நிறைய பேரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது வரி செலுத்த தான் போகணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதுல வரி சலுகைக்குள்ள உட்படுத்தப்படுறவங்க, இது எனக்கு ஒரு செய்தி தான். இது வந்து நான் நம்மட துறை சார்ந்த விஷயம் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை எதிர்க்கவோ அல்லது இது தொடர்பா இது நல்லதான்னு சொல்ல வரல. இது எனக்கு ஒரு செய்தி. அது தொடர்பான விளக்கத்தை அளிக்க வேண்டியது என்னுடைய இந்த இந்த செய்தியினுடைய பொறுப்பு. அதனாலதான் இந்த விஷயத்தை இன்னும் விரிவா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இதுல ஐடி வேலை செய்யறவங்க, அதோட பொதுவா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்றவங்க இருக்காங்க, வெப் டெவலப்மெண்ட் பண்றவங்க இருக்காங்க, அதோட வெப் அப்லோடிங், ஆப் டெவலப்மெண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஐடியில் வேலை செய்யற நிறைய நிறுவனங்கள் இங்கே இருக்கு. இது எல்லாமே வந்து வெளிநாட்டுல இருந்து வர டாலர் மூலமா வர வருமானம் பெறவங்க தான். இதுல சோஷியல் மீடியால ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்ஃபுளுசர்ஸ் சொல்லலாம், யூடியூபர்ஸ் சொல்லலாம், யார் எப்படி வேணாலும் இந்த இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இந்த துறையில இருக்கவங்கள, இவங்களுக்கான இந்த டாக்ஸ் முறைமையை அறிமுகப்படுத்தினத்திலிருந்து ஒரு சில எதிர்ப்புகள் இதுக்கு வருது. இதுல என்ன எதிர்ப்புகள் வந்து இந்த துறையில இருக்கவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து இலங்கையை பொறுத்தவரையில அரசு உத்தியோகத்தர்கள் அல்லது தனியார் துறையில இருக்கவங்களுக்கு இடிஎஃப், இபிஎஃப் இந்த மாதிரியான சலுகைகள் இருக்கு, அவங்களுக்கு செலுத்தப்படுது. அதோட அவங்களுக்கு வங்கி கடன் சலுகை இருக்கு, வங்கி கடன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கிரெடிட் கார்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல சலுகைகள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இப்ப வெளிநாட்டுல இருந்து காசு வரதால ஒரு நிறுவனம் வந்து நமக்கு தராது. ஒரு அது வரலாம், கூடும், குறையும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சலுகைகளே இல்லை எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி வரியை அறவுறதுக்கு அரசாங்கம் தீர்மானிக்க முடியும் அப்படின்ற ஒரு பல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இலங்கையை பொறுத்தவரையில இந்த பேபாலா இருக்கட்டும், கூகுள் பேயா இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்கு. இதையே இன்னும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுல இந்த துறையை கூட எங்களால கடந்த காலங்களில் செய்ய முடியாமல் இருந்தது. இது எல்லாமே வந்து அரசாங்கம் தீர்ப்படுத்தாம நேரடியா டாக்ஸுக்கு வாரது நியாயமா? இந்த மாதிரியான பல கேள்விகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. இது அவங்க பக்கம் நியாயமாக இருக்கலாம். அரசாங்கம் என்ன சொல்லுது இதுக்கு பதிலா அப்படின்னு சொன்னா, இன்றைய நாளில் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற அமைச்சரவை முடிவுகளுடைய அமைச்சர், அதாவது நலிந்த ஜெயதிச அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இது செய்யத்தான் வேணும், செய்ய வழியில இதை நிறுத்த முடியாது. காரணம்னு சொன்னா, இப்ப இதை நிறுத்தாம போனா மற்ற சாதாரணமா இப்ப வரி செலுத்துறவங்களுடைய சுமை அதிகரிக்கும். அவங்களுக்கு இன்னும் வரி சுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கணக்கு சும்மா தேடி பார்த்தேன். இலங்கையில கிட்டத்தட்ட இந்த சோஷியல் மீடியா மூலமா அல்லது இந்த ஃப்ரீலான்சர்ஸ் நிறுவனத்தை விட்டு ஃப்ரீலான்ஸா வேலை செஞ்சு வெளிநாட்டில இருந்து பணம் டாலர் மூலமா நாட்டுக்குள்ள எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஒரு 2,00,000 2,30,000 20,000 இருக்கும் நான் கணக்கெடுத்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு 5,000 படி பார்த்தாலே ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு 5,000 படி பார்த்தாலே ஒரு வருஷத்துல $1 பில்லியன் நாட்டுக்குள்ள வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 முதல் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த இன்ஃபுளுசர்ஸாலையும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களாலையும் சேவை ஏற்றுமதியினுடைய வருமானமா தனிநபர்களுக்கு இடையில இருக்கிற வருமானமா இருக்கு, நிறுவனங்களை தள்ளி. எனக்கு அப்படி இருக்கும்போது நாட்டுக்கு ஒரு பெரிய அளவான டாக்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் இந்த ஒரு டாக்ஸ் முறைமையை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுல நேரடியா யூடியூபர்ஸ், ஃபேஸ்புக்ல இருக்கவங்க, டிக்டாக்கால ஏர்ன் பண்றவங்க, வெப்சைட்டால ஏர்ன் பண்றவங்க, கூகுள் AdSenseஆல ஏர்ன் பண்றவங்க, இவங்க எல்லாருமே வருவாங்க. நீங்க ஒரு ஆப் செய்து கொண்டிருக்கீங்களா, அதை நீங்க வெளிநாட்டுக்கு கொடுப்பீங்க, அவங்க மூலமா உங்களுக்கு பணம் வருது, அந்த பணம் இந்த இதுக்கெல்லாம் வரப்போகுது. ஆனா வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய உறவுகள் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அனுப்புற, அதாவது எந்த வேலையை நீங்க செய்யல, உங்களுக்கு அன்பளிப்பா வர்றதுக்கு எந்த விதமான வருமான டாக்ஸும் இல்லை.
எவ்வளவு வேணாலும் வரலாம். அது ஒரு 18 லட்சத்துக்குள்ள இருக்கணும்லாம் இல்ல. அது உங்களுக்கு இங்க இருக்க வங்கி முறைமைகள்ல தெரியும். அது உங்களுக்கு வேலைக்காக வந்திருக்கா அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்க அனுப்பியிருக்காங்கன்றது தெரியும். அது நாம ஏற்கனவே பேசிய விஷயம் தான். எதிர்க்கட்சி பக்கமா சஜித் பிரேமதாஸ் அவர்கள், மற்றது எதிர்க்கட்சியினுடைய பல உறுப்பினர்கள், பல கட்சியினுடைய முக்கியமானவர்கள் இது தொடர்பாக விமர்சிச்சிருக்காங்க. காரணம்னு சொன்னா இந்த மாதிரி வரிய வந்து அறவிடும் போது பல ஐடி நிறுவனங்கள், ஐடி வேலை செய்யறவங்க அல்லது இதன் மூலமாக வருமானத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வரவங்க நாட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரியல. வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இது கட்டாயமா அமல்படுத்தப்படும் அப்படின்றது மட்டும்தான் அரசாங்கத்துடைய பதிலாக இன்றைய நாள்ல இருக்கு. இந்த விஷயம் பற்றி நைட்டே நாள்ல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்கள்ல சொல்லுங்க. இது நேற்று நாளும் கேட்ட ஒரு விஷயம் தான். இன்றைக்கு நீங்க இந்த செய்தியை பார்த்துட்டு இன்னும் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் உங்களுக்கு வரும். அந்த கருத்துக்களை பதிவிடுங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிற அளவுல இப்ப 99% வரி செலுத்துறதுக்கு உட்படுத்தப்படுறாங்க. யாரெல்லாம் நம்முடைய வங்கி கணக்கு மூலமா தங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்றோமோ அவங்க எல்லாருமே வரி செலுத்த வேண்டியிருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. வருங்காலத்துல டிஜிட்டல் முறையிலான பல பணப்பரிமாற்றங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க போறாங்க அரசாங்கம். அதுல எங்களுடைய பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், எங்களுடைய ஐடென்டி கார்டா இருக்கட்டும், எங்களுடைய லைசன்ஸா இருக்கட்டும், எங்களுடைய அத்தனையுமே வந்து டிஜிட்டல் முறையில் இருக்க போகுது. ஒரு வாகனத்தை நாங்க பதிவு செய்யறதா இருந்தா, எங்களுடைய பேர்ல பதிவு செய்யறதா இருந்தா கூட நாங்க வரி செலுத்தினதுக்கான அட்டை, அதாவது அந்த டாக்ஸ் நம்பர் இருக்கணும். ஒரு வாகனத்தை பதிவு செய்யறனாலும் நமக்கு டாக்ஸ் நம்பர் வேணும். ஒரு வாகனத்தினுடைய ஆண்டு பத்திரத்தை புதுப்பிக்கிறதா இருந்தாலும் நமக்கு டாக்ஸ் கட்டினதுக்கான அந்த தகவல்கள் வேணும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த டாக்ஸ் நம்பர் தேவைப்பட போகுது. இப்ப நமக்கு இது பார்க்கறது சாதாரணமா இருக்கலாம். ஆனா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதாவது மே மாதத்திலிருந்து இது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வேலையா இருக்க போகுது. இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்லையும் பெருசா பார்க்கப்பட்ட விஷயங்களாக மாறி இருக்கு. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.